கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோமா? உண்மையாக நம்ம கொண்டாடுற நாள்ல வந்துட்டோம். இன்னும் சீக்கிரத்தில் இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாடி கேக்கு வெட்ட போறோம். ஆமென் சொல்லுங்க. போன வாட்டி கூட கேக்கு வெட்டணும் இல்ல, இந்த வாட்டியும் கூட நம்ம அவருடைய பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடலாம்னுக்கிறோம். புரியுதா? எல்லாம் கை தட்டணும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென் சொல்லுங்க. கை இருக்குதா? கை இருக்கிறவங்களா ரெண்டு கைய இந்த தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவரை மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவரை மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி
கை தட்டி நல்ல ரபாலா இமாலா ரபாபாபாலா சபாலா ரபா ஓரி கபாபாலா ரபாலா ரபாபாலா சபாபாலா ரபாலா நிக்காலா ஹalleluya நன்றி நன்றி இமாலா ரபா இந்த மாச கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நான் வீட்டுல தங்குவேன். நம்ம மேல அவர் தங்கணும். என் கூட இல்லாத போனா இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போவாதீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்னே செல்ல, நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன். இலைப்பாறுதல்ன்றது சமாதானம். அவர் நம்ம கூடியே இருந்தாதான் மனுஷனால வர போராட்டங்களையும் எதிர்த்து நிக்க முடியும், பிசாசினால வர போராட்டத்தையும் எதிர்த்து நிக்க முடியும். உண்மையாவே உமக்கு காத்து இருக்கிறேன். உங்க பிரசனத்தினால என்ன மூடணும். அதுல ஒரு வரி, சீனா மலையில தங்கினதை போல எனக்குள்ள தங்க வேண்டும்பா. மோசே அந்த சீனா மலையில போய் 40 நாள் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கும் போது அவரை அவர் போன இடத்த மூடிக்கினாரு, அவருக்குள்ள தங்கினாரு. அவரை இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு பச்சிக்கிற அக்னியை போல அவர் காணப்பட்டார். நம்மள கூட அந்த பிரசனத்தினால் நிரப்பக்கூடாதா? நம்ம இந்த இடத்துக்கு வந்த மாதிரி திரும்பி போறதுக்காக இந்த ஆராதனை தேவையில்லை. நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மளுக்குள்ள வரணும். நான் பார்த்த அந்த மோசே சொல்ற ஒரே ஒரு காரியம், நீங்க எனக்குள்ள இருந்தாதான் நான் ஜனங்களை நடத்த முடியும். நீங்க இல்லாத நான் ஜனங்களை நடத்த முடியாது. எல்லாம் வணங்காத கைத்து உள்ள ஜனங்க எந்த நேரத்தில் எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க தான் என் கூட இருக்கணும். மனைவி கூட இல்லை, பிள்ளைங்க கூட இல்லை, மாமனார் கூட இல்லை. நான் கர்த்தர் அவரோட கூட இருந்தேன். நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரு. யோசுவா பார்த்து சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கக்கூடாதா? அவர் பிரசனை நம்மளுக்குள்ள வானாவா? அதனால நம்ம உண்மையாவே கேட்போம். இந்த மாசம் சொன்னது போல இந்த 40 நாள் நாங்கள் இப்போ ஜபத்தில் இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சென்னைக்காக ஜெபிக்கிறோம். பாருங்க, உண்மையாவே கர்த்தருக்கு நம்ம எல்லாமே நன்றி சொல்றவங்களா காணப்படணும். என்கிட்ட இந்த பாஸ்டிங் ஜபத்தை தொடங்கும் போது இன்னையோட 23 நாளாவது 40 நாள்ல என்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க. புது வருஷத்துக்கேற்ற வாக்கு தத்துவத்துக்காகவும், புது வருஷத்துக்கேற்ற ஆசீர்வாதத்துக்காகவும், அதே போல புது வருஷத்துக்கு வேண்டிய வெளிப்பாடு, தரிசனங்கள், பிரசனங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி தான் 40 நாள் நாங்கள் அவருடைய பாதத்திலையும் விழுந்து கிடக்கிறோம். ஆனா அவர் எங்க கிட்ட சொன்னது, இந்த மழைக்காக ஜெபம் பண்ணிக்க, புயலுக்காக ஜெபம் பண்ணிக்க. பெரிய மழை வரும், பெரிய புயல் வரும், நிறைய வெள்ளம், ரோடெல்லாம் நிற்கும். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் 1 hour மழை வந்தாலும் அந்த இடம் முழுவதும் அதிகமான தண்ணினால நிறைய படம், வெள்ளத்தினால நிறைய படம்னு சொன்னாங்க. உண்மையாக தொடங்கும் போது அந்த ஜபத்தை நாங்கள் அப்படிதான் பண்ணோம். எங்களுக்கு தெரியாது, இப்போ போன புயல் எங்களுக்கு கட்டாயமா தெரியாது. நான் அதுக்கு முன்பாகவே சொன்னார், பாருங்க நம்ம தேவன் ரொம்ப நல்லவன். நம்ம அவர் பிரியப்படுத்த விஞ்ஞானிகளுக்கு தர ஆலோசனைய நம்மளுக்கு அவர் தர. விஞ்ஞானிகளுக்கு தான் அந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். டாக்டர்களுக்கு தர அந்த குணமாக்குற வல்லமைய நம்ம கையில கொடுத்து பல பேரை கர்த்தர் விடுதலையாக்க பார்க்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். உண்மையாவே அதை நினைக்க முடியல, நன்றி தான் சொல்ல முடியும். இந்த மழை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அந்த புயல் ஆந்திரா சைடில் அது கடந்து போயிருக்குது. ஆனால் ஆந்திராக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவன் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னால் ஆகும்.
கட்டளையிட்டா நிற்கும். நம்ம உண்மையாவும் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஆண்டவராகிய இயேசுதான். அதுக்குதான் நம்ம இந்த காலையில மனதார அவரை மகிமைப்படுத்தணும், மனதார அவரை துதிக்கணும். நம்ம அவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவர் சத்தத்தை கேட்கும் போது நம்ம யாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது. அந்த பிசாசு அவரை பார்த்து சொன்ன 40 நாள் ஜெபத்துல இருக்கும் போது இந்த கல்ல அப்பமாக்கன்னு சொன்னான். பசி தூண்டுதல் பண்ணான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பார்னு எழுதிருக்குதே சொன்னாங்க. பெரிய மலைக்கு கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் கண்ட காட்டினான். அவர் சொன்னார், ஒரு கொஞ்சம் என்ன பணிந்து கொள்ளு, நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துறேன்னு சொன்னான். அவர் சொன்னார், அப்பால போ சாத்தாங்க, என் தேவன் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ளுவேன், ஆராதனை செய்வன் எழுதிருக்குதே சொன்ன உடனே ஆராதனையை பத்தி அவர் முக்கியப்படுத்தும் போது அவரை விட்டு அந்த அசுத்தாவி, அந்த பிசாசி விலகி போச்சு. நீ கூட ஆராதனை முக்கியப்படுத்திப்பார், உன்னை விட்டு போகும் பிசாசு. அந்த இடத்துல தேவ தூதர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிசாசுகள் அவரோடு இணைந்து அவர் எதிர்த்து நின்னவங்க. இவர் ஆராதனை முக்கியப்படுத்தி, வசனத்தை முக்கியப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் முக்கியப்படுத்த அவனால நிக்க முடியாத அளவுக்கு அவன் விட்டு அவரை விட்டு விலகி போனான். அவன் விலகி போனான். தூதர்கள் அவருக்கு முன்னால வந்து அவருக்கு பணிவிட செய்யறவங்களா காணப்பட்டாங்க. இந்த காலையில கூட அப்படி ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரட்டுமே, அப்படி ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு தரட்டுமே. சொல்லலாமா? உமக்கு காத்து இருக்கிற பிசாசுகள் போனோம், உங்க மேல இருக்கிற எந்த விதமான கட்டா இருந்தாலும் உடையணும். நீங்க விசுவாசிங்க. உங்களுக்குள்ளேயும் மறைமுகமா எந்த தீய வல்லமைகள் உங்களுக்கே தெரியாத உங்களோட இணைந்து இருந்தாலும் இந்த ஆராதனையில நீங்க ஒரு விடுதலையோடு வெளியே போகணும். கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்க மேல வைக்கணும். இங்க வந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் வைக்கணும். விசுவாசிக்காதவங்க மேலேயும் வைக்கணும், ஜெபிக்காதவங்க மேலேயும் வைக்கணும், விசுவாசத்தோடு இருக்கிறவங்க மேலேயும் வைக்கணும். எல்லாம் இந்த இடத்துல அவரை நம்பிதான் இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் கிரியை செய்யணும். சொல்லுங்க.
கர்த்தரை சோத்திரம் பண்ணுமா. நல்ல சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே, இந்த காலையில இந்த ஆராதனையில எங்கள் மத்தியில நீ வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பா இந்த 11வது மாதம் முதல் வாரத்துல நாங்கள் இந்த இடத்துல கூடி உங்களை மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உட்காருமா. நான் மிக்க நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு லாஸ்ட் டைம் கூட பார்த்துருக்குறீங்களே, பார்த்துருக்குறீங்க. உண்மையாலுமே பாஸ்டர்மா சொன்னது போல் என்னோடய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையை தான் நான் சொல்லிட்டு வருவேன். பொய் சொல்கிறதோ கர்த்தருக்கு உங்களுக்கு பெருமைக்காகவோ கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதுதான் நம்ம சொல்லணும். கர்த்தர் மட்டுமாய் கர்த்தர் அருமையாய் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாலுமே 10 மாதங்கள் நம்மளை நடத்தினார் அல்லவா? நடத்தினாரா இல்லையா? நடத்தினவங்கள ஒரு அலையில செல்வோமா? நேற்று இருந்தவங்க இன்று இல்லை, போன வாரம் இருந்தவங்க இன்று இல்லை. மழை வந்துல எவ்வளோ வீட்டுங்களில் தண்ணி வந்திருக்குது, எவ்வளோ பொருட்கள் போயிருக்கு, நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒரு சேதமும் அணுகாதபடி அவர் மறைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தினார் அல்லவா? அந்த தெய்வனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த 10 மாதங்கள் எங்களை நடத்தினீர் அல்லவா? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஒரு நிமிஷம் அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு நம்ம போயிடுச்சு, அவ்வளோதான், ஜீரோ. ஒரு நிமிஷம் நம்மளை மறந்தாருன்னா அவர் அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே இல்லை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் பாடுங்க. என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் இரவும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. நான் வாய்க்கு திறந்து சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம். ஆமென் ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா. உதவி செய்த இதுவரை உதவி செய்தார். எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. என்றோ என்றோ என்னை கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்றோ என்றோ என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினை. எஸ் நபஷந்தலதுரி ஜீசஸ் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நம்மளை மறக்காதபடி 10 மாதங்களை நம்மளை நடத்தின தேவன். நினைச்சு பாருங்க, எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நம்மளை தாக்கி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் மறக்காதபடி 11வது மாதத்துல 2வது நாளை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக, உதவிகளுக்காக, நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. இந்த தயவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. ரீமா ஷாதாயா நூரி கமாலதரா துரி கமாலதரமா ரீமாலதன மௌதி ஹாலபதுரி கமாலதரமா. 11வது மாதத்துல நான் கால் வைத்திருக்கிறேன் அப்பா.
10 மாதங்களை நீங்க நடத்திட்டீங்க. இந்த 11வது மாதத்திலாவது என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, என்ன நீங்க நினைப்பீர்களா, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்குமா, என் குடும்பத்துல ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நினைத்து கொண்டு வந்திருக்கிற அருமையான மக்களே, அருமையான சகோதரே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயோடு கொடுத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்ய போற காரியம் பெரிதாக இருக்கும். 10 மாதங்களை நீங்க என்னை கைவிட்டுட்டீங்க. இந்த 11வது மாதத்திலாவது நீங்க நினைக்கிறீங்களாப்பா, என் குடும்ப கஷ்டத்தை தீர்த்து வைப்பீங்களா, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வீங்களா நினைத்து வந்து அமர்ந்திருக்கிறாய் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 11வது மாதம் உனக்கு ஒரு விடுதலை மாதமாய் மாறப்போகிறது, உனக்கு ஒரு அற்புத மாதமாய் மாறப்போகுது, உன் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும், மீதியான நேரத்தை கர்த்தர் வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். நீ பிரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாள் என்னோட கணவர் சொல்லியிருக்க உங்களுக்கு சாட்சி, ஆப்ரேஷன் ஆன நாள் 2023 மரித்து போயிருப்பார் அவர். கர்த்தர் அருமையாக என் கணவரை பாதுகாத்து நவம்பர் 2ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 2ஆம் தேதி பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இந்த நாள் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயித்தை கொடுத்த நாள். உண்மையாலுமே கர்த்தர் பெரியவர். நம்ம நினைக்கலாம் நமக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை தாய் தகப்பனோ உற்றாரோ நமக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறாருங்க, நம்ம அப்பா, நம்மளுக்கு அப்பா அவர். நான் என்னோட தனி ஜபத்தில் நான் அவர் அப்படி தான் கூப்பிடுவேன், என் டேடின்னு சொல்வேன். ஏன்னா என்னோடய டேடி அவர். டேடி நமக்கு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு அருமையான சபாசிரமா சொன்னாங்க, நம்ம ரகசியம்லாம் யார்கிட்ட சொல்லணும், மம்மி கிட்ட தான், அம்மா கிட்ட தான் சொல்லணும். மற்றவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லணும்லாம் முடியாது. நான் உண்மையுமே வாலிபர்கள்லாம், நான் வாலிப பிரயாத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். என்னோடய அனுபவ சாட்சி உங்களுக்கு சொல்லலை. நான் நிறைய சண்டே ஸ்கூலுக்கு வந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் ஆர்சி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவ. நான் 7வது மக. அப்படின்னா நான் 7வது மகளில் இருந்து எல்லாம் சொல்கிறதுலாம் நடக்கும். சரி, ஏன்னா எங்கள் மாதா தான் எல்லாமேன்னு சொல்வேன். இது போல் வெள்ளை ஜிப்பா போட்டு சஃபாரி பிள்ளைங்க வந்துச்சுன்னு சொல்லி கேட்ட மக நான். உண்மை எனக்கு எல்லாமே யார், மாதா தான். அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்தேன். அந்த ஏசு சபைக்கு கூப்பிட்டு போனாங்க. என்னை ரட்சிக்கப்பட்டது என்னன்னா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதை. அந்த பாட்டு பாடுவாங்க அவங்க. எப்பவுமே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க சொந்த வீட்டிலேருந்து பாட்டு பாடுவோம். அந்த பாட்டானது என்னை ரட்சிக்கப்பட்ட இழுத்துது, காந்தம் இழுக்கிற போல இழுத்துது. அப்போ அவங்க சொன்னாங்க, வாங்க உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொன்னாங்க. யூத்துங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. வாலிப பிள்ளைங்க இந்த காலத்தில் அந்த நாட்களில் விதை தான் இந்த நாட்களில் நான் நிற்கிறேன். நீங்கள் இந்த நாட்களில் அருமையாக வந்து யூத்துங்கெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு சரி, எல்லாத்துக்கும் சரி யூத் மீட்டிங் வச்சுக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் எங்களுக்கு யூத் மீட்டிங்லாம் இல்லை. சண்டே ஸ்கூலில் என்ன தருவாங்க, சாக்லேட் தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க, ஓடும். அந்த பிஸ்கெட்டுக்கு சாக்லேட்டுக்கெல்லாம் ஓடும். அப்படியெல்லாம் இருந்த நாட்கள். ஆனால் இப்போ அந்த அக்கா கூப்பிட்டு போனது சண்டே ஸ்கூல் கூப்பிட்டு சுந்தரம் பாஸ்டர் வெளியே உட்காந்துட்டு இருப்பார். சாம் சுந்தரம் பாஸ்டர் ஈவினிங், பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர்னு சொல்லுவோம். பெரிய பாஸ்டர் சுந்தர ஐயா சொல்லுவோம், சின்ன பாஸ்டர் சாம் சுந்தரன். அப்பா வாலிப நாட்களில் போனதுனால, சண்டே ஸ்கூலுக்கு போனதுனால ஆண்டரை ஏற்றுக்கொண்டு, நான் ஷார்ட்டாக முடிக்க ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் 2 பேர், எங்கள் 2 அண்ணன் ரட்சிக்கப்பட்டாங்க. 3வது நான் ரட்சிக்கப்பட்டேன். 4வது என் அக்கா ரட்சிக்கப்பா. அப்படியே ஓத்துறா கர்த்தர் என்ன பண்ண, நானும் என் வீச்சாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அருமையாக எங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. நான் பாஸ்டர் எங்களுக்கு போன மாதமே எனக்கு சொன்னார் வரணுன்ட்டு. அதுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதும் கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். வாஞ்சை. என்ன வாஞ்சை? அநேக பேர் என்ன பண்ணணும், நிறைய வாஞ்சை இருக்குது. என் பிள்ளைய வந்து நான் இப்படி படிக்க வைக்கணும், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளைய நல்லா ஊழியம் செய்யணும், என் பிள்ளைய நல்லா இன்ஜினியர் ஆக்கணும் சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு வாஞ்சை இருக்கும். இல்லை நான் அருமையான வீடு கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி கட்டணும்னு வாஞ்சை இருக்கும். நிறைய வாஞ்சைகள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் வாஞ்சை. ஆனால் ஆண்டோட விருப்பத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். எனக்கு இந்த வாஞ்சை இருக்கு, இது நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி வாஞ்சை படிப்போமா? சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ணுவாரு,
நிறுத்துவார். 4 காரியங்கள் இருக்கு. இந்த 4 காரியங்கள் சீக்கிரமா நான் சொல்லிட்டு போறேன். வாஞ்சை முதலாவது என்னது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால். நம்ம வாஞ்சை எப்படி இருக்கணும்? ஆண்டருக்குள்ள இருக்கணும். ஆண்டருக்குள்ள இருக்கணும். ஆண்டருக்குள்ள இருக்கும்போது ஆண்டர் என்ன பண்ண? உயர்ந்த அடக்கத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நம்ம வாஞ்சை இப்படி அப்படி அப்படி அவங்க கொடுப்பாங்க அவங்க செய்வாங்க அந்த வாஞ்சை இருக்கக்கூடாது. நமக்குள்ள வாஞ்சை எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். நம்ம விருப்பம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். நம்ம நோக்கம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். நம்ம எல்லா சிந்தைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். அருமையா பாஸ்டர் நிறைய காரியங்கள் இந்த நாட்கள்ல செய்யறாரு. நாட்கள் கம்மி தான். கர்த்தர் வரப்போறாரு. உண்மையாலுமே ஏசப்பா என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. உண்மையாலுமே எனக்கு கொஞ்ச நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசிகிட்டே இருக்கிறாரு. என்னன்னா, நான் ஒரு நிறைய மீட்டிங் போகிறேன். ஈவினிங் சகோதரிகள் கூட்டத்துக்கு போகிறேன், வீட்டில் மீட்டிங் நடத்துகிறேன் எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்கிட்ட கொஞ்சம் செப்டம்பர் மாதத்தில் என்னோட கூட பேசிகிட்டே இருந்தார். என்னென்னா என்ன பேசுனேன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தை பற்றி எடுத்து பேசு, 7 குத்து விளக்கை பற்றி பேசு. எங்கள் ஐயா கிட்ட கூட சொன்னேன், இது போல் எனக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தை பற்றி பேச சொல்ல, 7 குத்து விளக்கை பற்றி பேச சொல்ல. அப்போ அவர் சொன்னார், சிஎல்எஸ்ல வேலை செஞ்சதுனால உனக்கு புக்கெல்லாம் வாங்கி வந்தேன். நான் புக்கெல்லாம் படித்து நான் மெசேஜ் எடுக்க மாட்டேன், ஜெபிப்பேன். கர்த்தர் பெருமைக்காக இல்லை, ஜெபிப்பேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனத்தை எழுதுவேன். அது அப்படியே உட்காந்து என்னோட கூட ஆண்டர் பேசிகிட்டே இருப்பார். பேசிகிட்டே என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்போ வெளிப்பட்டு விசேஷத்தை பற்றி பேசினா கர்த்தரோட வருகை, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறாரு. காலம் தாமதமே இல்லை. அப்போது ஒரு இடத்துல இப்படி தான் நடத்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் வரார் சொல்லிகிட்டே இருக்கிறிய, சின்னதுலேருந்து ஆண்டவர் எங்கே வந்தார்? அம்மா தாயே, ஆண்டவர் வர்றது காலம் மிக சமீபமாக இருக்குது. அதுதான் இதெல்லாம் என்ன இது நடக்குது? மழை வந்து போர் வருது, எவ்வளோ இஸ்ரேலில் சண்டை எவ்வளோலாம் இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்குமா? இதெல்லாம் பின்னோக்கி பாரு. வெளிப்படுத்த விசேஷத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்ன ஆகுது? நிறைவேறி கொண்டு வருது. அப்போது நம்மளோட வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் வரும்போது நீங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் காலம்தான் இருக்குது. நம்ம குடும்பம் பரிசுத்தப்படணும். பரிசுத்தம் கேட்கணும். நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம சபையை ஒப்பு கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணும். காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன நான் சொல்லியிருக்கணும்னு தெரியாது, காலையில் எப்போவுமே எழுந்த உடனே நான் பெட்டிலேருந்து எழுந்து நெஞ்சில் கை வச்சு சொல்லுவேன், எனக்குள்ளே இருக்கிறவர் இயேசு பெரியவர். நமக்குள்ளே யார் இருக்கிறாரு? பெரியவர் இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரே, இந்த நாள் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி திருப்பி வந்து ஜபத்தில் உட்கார சொல்லுவேன், எனக்குள்ளே இருக்கிறவர் இயேசு பெரியவர். இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்களேன், நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். நம்ம சுய சித்தத்திலையோ சுய விருப்பத்திலையோ சுய வாஞ்சியிலோ நடத்தவே முடியாது. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அந்த நாள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நான் எல்லாமே ஒப்பு கொடுப்பேன். என் பிள்ளைகள் வாகனத்தில் போகிறத வண்டியை ஒப்பு கொடுக்குறேன், எல்லாத்தையும் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாளேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும். அப்போ இந்த நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாஞ்சையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நம்ம வாஞ்சையெல்லாம் கர்த்தர் நிறைவேறு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியா. இப்போ ஒரு காரியம், இப்போ வாஞ்சை லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-8 படிப்போமா? யாரை குறித்து பார்க்குறோம்? ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரும் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளலானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். ஒரு நிமிஷம். இப்போ சகையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சகைக்கு ஒரு வாஞ்சை. அவன் மிக குள்ளமாக இருந்தான். இப்போ ஒரு மினிஸ்டர் கலைஞர் வரார் சொன்னாங்க, முக ஸ்டாலின் வரார் சொன்னா நல்லா இருப்பாரா, தாடி வச்சிருப்பாரா. அவன் எப்படி போயிட்டான்? அவன் ஐஸ்வர்யத்தை எப்படி? முதல் வசனம் படிங்க. அதில் 2வது வசனம். தலைவர், ஆயக்காரர்களுக்கு தலைவர். ஆயக்காரர்கள் என்னது? வட்டி வசூலிக்கிறவருக்கு தலைவராக இருந்தார். அவருக்கு எல்லாம் சொத்து பணம் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவர் இயேசு வராரு, இந்த வழியாக வராருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, விருப்பம். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி பார்க்கும்படியாய் அந்த வழியாக போனான். ஜனக்கூட்டங்கள் அவனை நொறுக்கி தள்ளுறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? எது மேலே ஏறினா? காட்டத்தி மரத்தின் மேலே ஏறிட்டான். அவன் ஏறிட்டு என்ன பண்ணான்? சாட்டா சீக்கிரமாக சொல்ல, அவன் ஏறிட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் ஏறி என்ன யாரும் பார்க்கக்கூடாது, என்ன யாரும்
பார்க்கணும். நான் தலைவராச்சே, நான் பெரிய தலைவராச்சே, என்ன பார்க்கணும்? நான் தான் இயேசுவை பார்க்கணும். அவனோட வாஞ்சை, நான் தான் இயேசுவை. அவனுக்கு வாஞ்சை, இயேசுவை குறித்து வாஞ்சை. கேள்விப்பட்டு அந்த வழியாக வராருன்னு கேள்விப்பட்டு அவன் உட்காந்துட்டு இல்லை, சரி எப்படி தான் இருக்கிறாரு, அவனுக்கு எல்லாம் இருக்குதுமா, எல்லாம் சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு குறைன்னா சமாதானம் இல்லை. இந்த வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததுனால அவன் என்ன பண்ணிட்டான், இயேசு எப்படிப்பட்டவரோ எப்படி இருப்பாரோன்னு சொல்லி அந்த வாஞ்சை அவனுக்குள்ளே வந்ததுனால நம்ம கூட சபைக்கு வர்றதுக்கு வாஞ்சை சீக்கிரமாக வரணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல வாஞ்சியாக கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம நினச்சி கொடுக்கக்கூடாது, கர்த்தருக்காக கொடுக்கணும். ஆண்டருக்காக இது கொடுக்குறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், ஒரு சின்ன அப்பப்போ நடுவில் சாட்சி சொல்லிகிட்டே போவேன், வசனமாக பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம். எனக்குள்ளே ஒரு வாங்க, எங்கள் குடும்பத்தில் வந்து என் பிள்ளைகள் பேத்திங்கெல்லாம் சிக்காயிடுவாங்க, மாதம் போகிறதுலே சிக்காயிடுவாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், எங்கள் வீட்டிலே சிக்காயிடுவார். ஏன்னா இது நான் ரொம்ப யோசித்தேன், ஏன் நம்ம எதனா, நான் எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் எதனா ஒன்றுனா என்ன நான் சுற்றி கடிச்சுப்பேன், ஐசப்பா நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையா, இந்த பாயிண்ட்டுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் தான் மறந்துடுவோம், சம்டைம்ஸ் மறதி வந்துடும், அதனால நான் பாவம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன கேட்டுப்பேன், எதுனா ஏசப்பா நான் என்ன பண்ணுங்க, என்ன ஏசப்பா எனக்கு சொல்லுங்க. அப்போ நான் ஜெபிச்சிருக்கும் போதும் எனக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்துச்சு. என்ன, சரி நம்ம சர்ச்சில் ஊழியக்காரங்க மீட்டிங் வைக்கிறாங்க, ஊழியக்காரங்க மீட்டிங் வைக்கிறதுல அதில் ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம் சொல்லி ஜோம் பண்ண. நான் ரொம்ப பணக்கார கிடையாது, கர்த்தர் கொடுக்குறத நான் செய்வேன், அவ்வளோதான். அப்போ நான் சொன்னேன், ஒரு டீல் போட்டுப்பேன் ஆண்டர்கிட்ட, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரலாம் நான் ஏசப்பா கிட்ட டீல் போடுறது, ஏசப்பா நீங்கள் இது எனக்கு கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு பாகம் நான் உனக்கு கொடுத்துருவேன், நீங்கள் இது எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இதில் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துருவேன், இப்படி தான் நான் டீல் போட்டுப்பேன். உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம ஆண்டருக்கு கொடுக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம மனுஷனுக்கு கொடுக்குறோம், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்க. கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா, கர்த்தர் நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆண்டர் எவ்வளோ கொடுப்பாரு? 20 ரூபாய். நிறைய இருக்குது, நான் சாட்சி சொல்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணேன், ஜோம் பண்ணி கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, போகாத இருக்க முடியாது, போவோம், எனக்கு சிம்பிளாக சின்னதாக ஜுரம் அப்படி. அதுக்கு மாதம் போனால் ஊழியக்காரங்களை கனப்படுத்தி கொடுக்குற காணிக்கை இருந்து எங்கே போகுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஊழியக்காரர்களை கனப்படுத்தி எனக்கு விசுவாசிங்களோ மற்றவங்களோ கொடுக்குறாங்க. இந்த காசு கொண்டு போய் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் தான் செழிப்பாக உண்டாக்குறீங்க, என்ன செழிப்பாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு பொருத்தனை பண்ணிட்டு விட்டுறேன். எங்கள் ஐயாவும் என்ன பண்ணார், அவரும் நினச்சார், என்னத்துக்கு இப்படி ஹாஸ்பிட்டல் நம்ம ஊழியக்காரன் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு பொருத்தம். அவர் பண்ணது எனக்கு தெரியாது, நான் பண்ணது எனக்கு தெரியாது, இது ரெண்டுத்தையும் பண்ணுறது யார் கேட்டுக்கிறாரு? ஏசப்பாக்க. அவர் மேலே ஜோம் பண்ணிட்டு கீழே வர்றாரு, நான் கீழே உட்காந்து ஜோம் பண்ணிவிட்டு சரி மதியம் நல்லா சாப்பாடு. ஒரு வாரம் இருக்குது ஊழியக்கார மீட்டிங் வரதுக்கு. அப்போ நாங்கள் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் ஐயா கிட்ட, இது போல் நான் ஒரு ஆண்டர் என்னோட கூட பேசினார், அவர் எங்களை கூட நான் பேசுனதை முதல் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுகிறத சொல்லுவானே. அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் இதை போல் நான் பொருத்தனை பண்ணேங்க ஊழியக்கார மீட்டிங் கொடுக்கலான்னு. ஆமாம்மா ஆண்டர் எங்கிட்ட கூட பேசினார்மா, வெரி குட். அப்போ 2 பேரோட மனம் என்ன இருக்குது? ஒரு மனம், 2 பேருக்கும் ஒரு மனம். இது 3ஆவதாக யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கிறாரு. அப்போ நான் ஏசப்பட்ட சொன்னேன், நீங்கள் அடுத்த வாரம் ஊழியக்கார மீட்டிங், இந்த வாரம் நீங்கள் தாங்க, அதை நான் உங்களுக்கு செய்கிறேன் ஏசப்பான்னு ஜோம் பண்ணுங்க. அருமையாக உண்மையாக சொல்ல, நாங்கள் அந்த வாரம் செகண்ட் வீக்கில் தான் எனக்கு எப்போவுமே மீட்டிங் இருக்கும். செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு ஃபுல்லாக ஃப்ரைடேஸ் டியூஸ்டே நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கில் அவ்வளோ கஷ்டம். அப்போ நான் போனப்போ கரெக்டாக மீட்டிங் வந்துச்சு. மீட்டிங் வந்து கரெக்டாக இருந்தது. ஆண்டருக்காக நாங்கள் என்ன பண்ணோம், பிஸ்கெட் கொடுத்தோம். பிஸ்கெட்டுக்கு அடுத்தது பப்ஸு கொடுத்தோம். பப்ஸுக்கு அடுத்தது ஐயாலாம் வந்திருக்காங்க, உங்கள் பாஸ்டர் ஐயாக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒவ்வொன்றா கர்த்தர் என்ன பண்ணார்? கொடுக்காம நாங்கள் யாருக்காக கொடுத்தோம்? கர்த்தருக்காக கொடுத்தோம். நம்ம கூட என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக. அப்போ இவன் என்ன பண்ணுறான், என்னோட வாஞ்சையை கர்த்தர் என்ன பண்ணார்? நிறைவேற்றான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ போவே இல்லைங்க, சும்மா கோல்டு வரும், ஃபீவர் வரும், அவ்வளோதான். ஆனால் என் கணவரையும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்து சுகத்தோடு வச்சிருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 4 மந்த்தாக ஆண்டவர் எனக்கு கூட பேசுகிறேன், உனக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன் நான், அதில் நீ எனக்கு காணிக்கை கொடுக்குறாரு, நான் அதை கொடுத்துருவேன், தசமா மட்டும் எடுத்து வச்சுட்டு போட்டுருவேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டரே வாரம் நான் போட்டுறேன். அப்போ டெய்லி பாலுக்கு வந்து சவுந்தரராஜ் பாஸ்டர் 200 ரூபாய் தருவார், பிள்ளைங்களுக்கு பால். அப்போ அந்த 200 ரூபாய் கூட அது காணிக்க போடுதானே, அந்த 200 ரூபாயில் எவ்வளோ போடணும்? 20 ரூபாய்.
அந்த 20 ரூபாய் வாரம் ஃபுல்லாக என்ன பண்ண, மண்டே டு சாட்டர்டே எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு சண்டே என்ன பண்ணுவேன், போடுவேன். ஏன் சொல்கிறேன்னு சொல்லுன்னா, 5 பால் 6 பால் 4 பால் வாங்கினது 5 பால் வாங்கினேன், 5 பால் வாங்கினது 6 பால் வாங்க ஆரம்பிச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டருக்கு கொடுக்க 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 ஆண்டர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை என்ன பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக கொடுப்பார். அப்போ இவனுக்கு வாஞ்சையா இருந்து நம்ம வாஞ்சையை கர்த்தர் நிறைவே. ஆண்டவே, நான் இது உமக்கு, நீர் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உமக்கு தருவேன். நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஏசப்பாட்ட, உங்கள் கஷ்டம் எல்லாம் போயிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே சாட்சி சொல்லுவீங்க, இந்த சிஸ்டர் வந்து பேசினாங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வாதம். ஆண்டர் கொடுக்கறது போது அவர் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறவர். மனுஷன் கொடுத்தா மனுஷன் திருப்பி தரமாட்டான். நீ கொடுத்திய, சும்மா தான் கொடுத்தேன்னு நினச்சேங்க்கா, நீ என்ன திருப்பி வந்து கேட்குறேன்னு சொல்லுவான் மனுஷன். ஆனால் ஆண்டருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டர் பார்க்குறாரு, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டத்துலேயும் வாஞ்சியா என்ன பண்ணுது, எனக்கு கொடுக்குது. நான் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு கொடுக்கணும். இன்னும் ஒரு சத்தமே வர மாட்டேது. நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணணும், இனிமே கொடுக்கணும். இனிமே நான் பாசு சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றத நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, என்னோட வாழ்க்கையில அதாங்க, என்னோட வாழ்க்கையில அதுதான், என்னோட வாழ்க்கையில தான் நடந்தது. நிச்சயமா ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன் பாருங்க, நிறைய இருக்கு, சின்ன சாட்சி சொல்லிடுறேன். என்னன்னா, கடந்த வாரம் என்னோட நாத்தனார் இறந்துட்டாங்க. என்னோட பாஸ்டரோட அக்கா வேலூர்ல இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில். அவங்க பையன் லண்டனில் இருக்கிறான். அவன் வர்றவரெல்லாம் இருக்கணும். சாட்டர்டே நைட் தான் வருவான், சண்டே எடுத்துலாம். லாஸ்ட் டைம் போனோம். அப்போ திடீர்னு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. யோசித்து என்னடா ஏசப்பான்ட்டு அப்போ ஜோம் பண்ண, ஏசப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏசப்பா இதுதான் இருக்குது, என்கிட்ட இருக்கிறத எடுத்து காட்டு, இதுதான் இருக்குது, இதில் நீங்கள் நடத்துங்க, எனக்கு தெரியாது, இதுதான் இருக்குது. நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்பட்டுப்பேன். நீங்கள் செய்யுங்க, என்னை வெக்கப்படுத்தாத நீங்கள் நடத்துனீங்கன்னா, நான் ரிட்டர்ன் வந்தப்போ சர்ச்சுக்கு நெக்ஸ்ட் சண்டே போகிற போதும் நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதில் உங்களுக்கு கொடுத்துருவேன் திருப்பி. டீல். நிச்சயமா நீங்கள் செஞ்சு பாருங்களேன், என்ன ஆசீர்வச்சு தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த பொய்யல்ல வேத புஸ்தகம் வச்சு சொல்லுவோம், பொய்யே கிடையாது. என்னோட வாழ்க்கையில் நடக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமா சிஸ்டருக்கு தெரியும், பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும், என்னோட வாழ்க்கையில் என்ன இன்னும் உட்காரச்சுன்னு கேட்டீங்கன்னு நிறைய இருக்கு சொல்லுவேன் நான். அப்படியா நம்ம ஆண்டருக்கு உண்மையா இருக்கும்போது, வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் நிறைவேற்றுவார் எல்லாத்தையும். ஒன்றும் கைவிடுகிற தேவன், நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை, நம்மளை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை கடைசி மட்டும் நம்மளை நடத்துவார். நம்ம தகப்பங்க அவரு, நம்மளை தூக்கி சுமக்கிற தகப்பன். எப்படி நம்மளை நடுவில் விட்டுடுவாரு, எப்படி நடுவில் ஓஞ்சி போட்டு போன் விட்டுடுவார், மனுஷன் விட்டுடுவான் ஓஞ்சி போட்டோன்னு. கர்த்தர் நம்மளை அழைச்ச தகப்ப ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஜீவன் இருக்கிறவர்களும் நம்மளை நடத்துகிற தகப்பன். ஒரு நாள் நம்மளை கைவிட, நம்ம நினைச்சுக்கலாம் நம்மளை கைவிட்டார, என் அக்கா நல்லா இருக்கிறான், என் அண்ணன் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்குன்னு. அந்த அக்காவா அண்ணனா மற்றவங்களை பார்க்க நம்மளை ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே இருக்கணும், நம்ம ஏசப்பா மேலே வாஞ்சியா இருக்கணும். இருக்கும்போது நம்மளை அருமையா நடத்துவார், அருமையா நடத்துவார். அவர் நடத்துது. அப்போ நான் போயிட்டு எல்லா கடமையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இதான் இருக்குதுன்னு சொன்ன பாரு, அது மீதியானதை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த மீதியானதை எங்கள் ஐயா கிட்ட கொடுத்தாருங்க, காணிக்க போட்டுருங்க போயிட்டு. நம்ம சொன்னதை செய்யணும். நான் சொன்னேன்ல, எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் ஆண்டவரே, இதில் எவ்வளோ கொடுக்குறீங்க அதில் ஒன்று கொடுத்துருவேன்னு சொன்னேன்ல, அது ரிட்டர்ன் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. கொடுக்கும்போது தான் அது வாஞ்சியாக நம்ம கொடுத்தோம்னா, அதில் உண்மையாக இருந்தோம்னா, அது கர்த்தர் 2 காரியத்தை உண்மையை பார்க்குறாரு, நம்மளோட வாஞ்சியை பார்க்குறாரு, விசுவாசத்தை பார்க்குறாரு. நான் 3 காரியங்கள் தான். நம்மளோட வாஞ்சை என்ன, நம்மளோட உண்மை, நம்மளோட விசுவாசம். இது 3 நம்ம ஆண்டருக்குள்ள டைரக்ட் டீலிங் இருந்துச்சுன்னா அருமையாக கட்டணும். அப்போ இந்த சகைவு எல்லாம் இருந்தது. அவன் வாஞ்சியா இருந்தான். ஆண்டர் எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாய் வாஞ்சியா இருந்தான். அந்த வாஞ்சியினால் அவன் காட்டுத்தீ மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். அவன் உட்காந்துட்டு என்ன பண்ண, அவனை தன்னைத்தானே மறைச்சிட்டான். ஏன் மறைச்சிட்டான், என்னை யாரும் பார்க்கக்கூடாது. நம்ம கூட சில பேர் என்ன பண்ணுறது தெரியுமா, ஆலயத்துக்கு வர நேரத்தில் நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது, நான் ஜபிக்கிறது யாரும் பார்க்கக்கூடாது, நான் ஆவியில் நிறையிறது யாரும் பார்க்கக்கூடாது, அப்படி நம்மளை மறைச்சிக்கிறோம். நெவர் மறைக்காதுங்க. ஆனால் நம்மளை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னென்ன செய்கிறோம், எது செய்கிறோம், என்ன போய் பேசுகிறோம், என்ன உண்மையாக இருக்கிறோம், கர்த்தர் பார்த்துன்னே இருக்கிறாரு. நம்மளை பார்க்கல நம்ம நினைக்கவே கூடாது, பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ இவன் எல்லாம் மறைச்சிட்டான், காட்டுத்தீ மரத்தில் மறைச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், மறைச்சிட்டு அவன் உட்காந்துருக்கிறான். ஆண்டருக்கு தெரியும் இவன் இங்கே இருக்கிறான். அவர் நேராக வந்து என்ன பண்ணுறான், ஆண்டர் வந்து நின்று, சகையவே
இறங்கி வா. அன்றைக்கு ஆண்டவர் சகையை நோக்கி பார்த்தாரு, இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த நாட்டில் சகைவை ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. காட்டுத்தி மரத்துலேருந்து இறங்கி வாப்பா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். கர்த்தர் தங்கும் போது, கர்த்தர் நம்ம வீட்டில் இருந்தால் சந்தோஷம், கர்த்தர் நம்ம வீட்டில் இருந்தால் ரட்சிப்பு, கர்த்தர் நம்ம வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்ம வீட்டில் இருந்தால் நோய் நொடி இல்லை, கர்த்தர் நம்ம வீட்டில் அதிகாரி தலைவராக இருந்தால் எல்லா கையிலும் நடக்கும். நம்ம குடும்பத்துக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஒருத்தருமே வைக்காதீங்க. நான் என்ற சுவாபமே நமக்கு வரவே கூடாது. நான் தான் அங்கே ஜீரோ தான். நம்ம ஜீரோவாக்கிட்டு ஆண்டரை உயர்த்தும் போது ஆண்டர் எல்லாம் கிடைச்சாங்க. அப்போ இறங்கி வான்னு தான் சொன்னார். ஒரே வார்த்தை தான், சகைவேன்னு கூப்பிட்டாரு, இறங்கி வான்னாரு. இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு வேற எதுவுமே சொல்லலை, வேற சப்ஜெக்ட் எதுக்குமே போல. ஆண்டர் அவனோட வாஞ்சை என்ன வாஞ்சியா இருந்தது? ஆண்டர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ பார்க்கலான்னு வாஞ்சியா இருந்தான். வாஞ்சியா இருந்த நிமித்தம் அவனோட வாஞ்சியை கர்த்தர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். உங்களுடைய வாஞ்சி கூட இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றோம். நீங்க அநேக பேர் வாஞ்ச 10 மாதங்களை நடத்திட்டாரு ஆண்டவர். இந்த 11வது மாதம் எப்படி இருக்குமோன்னு கேட்காதீங்க. இந்த 11வது மாதத்துல இந்த வாஞ்செல்லாம் எனக்கு இருக்குப்பா, இந்த விருப்பம்லாம் எனக்கு இருக்கு, நீங்க தான் நடத்தணும்னு சொல்லுங்க, நிச்சயமா நடத்துவார். அவர் கையில ஒப்பு கொடுத்துடுங்க. ஒப்பு கொடுக்கும்போது கத்துனுங்க. அவன் உடனே இறங்கி வந்துட்டு வேற ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே என் ஆஸ்தியில என்ன பண்றேன்? ஆண்டவர் சொன்னாரா, உன் ஆஸ்தி உள்ள வாங்கின வட்டி, உங்ககிட்ட வட்டி வாங்கின, அவங்ககிட்ட வட்டி வாங்கின, இது வாங்கினாதான் கேட்டாரா? கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறங்கி வான்னாரு. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. ரட்சிப்பு பூ மனம் மணந்துருச்சு அவனோட வாழ்க்கையில். வந்த உடனே என்ன பண்ணிட்டான்? எல்லாமே கொடுத்துட்டான். அப்போ முதலாவது வாஞ்சை பார்த்தான். ரெண்டாவது அதே சங்கீதம் 91 என்ன பண்ணான்? அவனை விடுவிப்பேன். முதலாவது என்ன பண்றாரு? அவன் எல்லா கிரியைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து, ஆசீர்வாதத்தை கட்டி வச்சுக்கிற, பிசாசு கட்டி வச்சுக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ண பாரு? விடுவிக்கிற தேவன். படிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரலாம். ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஒரு அலையிலேயே சொல்லுமா? எத்தனை வருஷமா? 38 வருஷமா. முதலாவது வாஞ்சியை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக விடுவிக்கிற தேவன் நம் தேவன். இங்க எத்தனை வருஷமா இருந்தார் படுக்கையா? 38 வருஷமா. யோசித்து பாருங்க. ஒரு நாள் 2 நாள் ஜுரம் அடிச்சு நம்ம படுத்தாலுமே என்ன ஆயிடுது? 3ஆவது நாள் எழுந்தோடனே வீடே ஒரு அலங்கோலமாக இருக்கும். நம்மளுக்கே ஒரு பலவீனம் இருக்கும். ஐயோ, நான் நோயாப்படுத்த, உடம்பு சரியாதப்படுத்த, அந்த வீடு இருக்கிற கதியை பற்றி எப்படி இதுன்னுவோம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கிறீங்க? சொல்லுவோம். ஆனால் இவன் எத்தனை வருஷமா? 38 வருஷமா. எப்படி இருந்திருப்பாரு பாருங்க. எவ்வளோ அழுக்காக இருந்திருப்பாரு, எவ்வளோ ஒரு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சு. என்ன வாஞ்ச? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு விடுதலை கிடைக்காதா? என்னைக்காவது ஒரு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னு தெரியல. அங்கே தண்ணி கலக்கும் போது அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அருமையான பாஸ்டர் அழகாக சர்ச்சு நடத்துகிறாரு. நல்ல ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, மைக் வச்சு எல்லாம் முதல் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு எல்லாம் நடத்துகிறாரு. ஆனால் வரத்துக்கு முடியல. அடுத்த வாரம் போய்க்கலாம். சிஸ்டர் மீட்டிங், சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க, அதில் போய் கலந்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் ஆண்டருக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். சொல்லக்கூடாது நமக்கு. ஒரு நாள், இந்த நாள் யாரோட நாள்? இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். என் மக ஒரு போன மாதம், அதுக்கு போன மாதம் மூத்த மக வரல சர்ச்சுக்கு வராத என்ன பண்ணிட்டா, உடம்பு சரியில்லை அவளுக்கு. உடம்பு வரலன்னாலும் உடம்பு சரியில்லை, ஃபீவர். வெள்ளிக்கிழமை வந்து ஃபீவர். சனிமா போய் ஊசி போட்டால் தான் டயர்டாகி படுத்துட்டு உடனே ஞாயிற்றுக்கிழமை சரி வீட்டில் இருந்துக்கோமா சொல்லி நாங்களாம் வந்துட்டோம்.
இந்த அம்மா வீட்டில் இருக்குல்ல, நான் சொன்னேன் நீ எதுவுமே செய்யாத, ரெஸ்ட் எடுத்துக்க வந்து நான் அம்மா வந்து எல்லாம் பார்த்துக்குறேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்காரர் இருந்தார், பசங்களை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த அம்மா எல்லாம் நல்லா இருக்கும், எழுந்து தண்ணியெலாம் வச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேலே போய் துணியெல்லாம் போட்டாங்க வாஷிங் மிஷினில். துணி போட்டு சாதெல்லாம் வடிச்சுருந்தேன். அப்போ நான் சர்ச்சு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன், என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன், மேலே துணியெல்லாம் காயுது மம்மி, அதான் எடுக்க போனேன். ஏன் என்னத்துக்குன்னு, துணியெல்லாம் தோச்சிட்டேன் மம்மி, நாளைக்கு ஃப்ரீயாக. நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஆலயத்துக்கு வராத உட்காந்துக்கிறேன். ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவன் நீங்கள் தான் சொல்லலாம். நான் சொன்னேன்னா சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவன். நம்ம ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ண. இந்த நாள் கர்த்தருடைய நாள். அப்போ நான் திட்டி விட்டேன், இந்த நாள் ஆண்டோட நாள். இது நாளில் நீ என்ன பண்ணணும், துணி துவைக்கவும் சோறு வெடிக்கவும் ரசம் வைக்கவும் அவனை விட்டு பண்ணாங்க. இது 5 நிமிஷத்தில் வந்து 10 நிமிஷம் கேஸில் வந்து கடற்கரை செஞ்சிட மாட்டோம் சொல்லி அவங்க அப்பா சரியாக வாங்கினா. நான் அவனை பெஜாராயிட்டேன். ஏன் பெருமைக்கு சொல்ல, நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும், நம்மளும் அப்படி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுதுமா, ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருப்போம், சனிக்கிழமை நைட்டு தான் வந்துடும் நமக்கு வியாதி. கை நோவுது, கால் நோவுது, மயக்கமாகுது, இடுப்பு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. சரி சர்ச்சுக்கு தானே, பரவாயில்ல, நம்ம பாஸ் தானே சொல்லிக்கலாம் பாஸ்டர்கிட்ட. நம்ம சிஸ்டர் வழியில் பார்த்தா, சிஸ்டர் எனக்கு இடுப்பு வலி வந்து சிஸ்டர் தான் வரல சிஸ்டர், கோச்சிக்காதீங்க, அடுத்த வாரம் வரல. சிஸ்டர் கோச்சிக்க மாட்டாங்க, பாஸ்டர்மா கோச்சிக்க மாட்டாங்க, பாஸ்டர் கோச்சிக்க மாட்டார், கோச்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மேலே. கோச்சிங் உனக்கு 5-6 நாள் உனக்கு சுகத்தை கொடுத்தேன், 6 நாள் உன்னை பலப்படுத்தினேன், ஒரு நாள் வந்து என்கிட்ட நன்றி சொல்லாமல் கிடந்து நன்றி கட்டவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்ல மாட்டாரா பாஸ்டர்? ஒன்றும் சொல்ல மாட்டார். சரி நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர், ஐயோ சிஸ்டர் ரொம்ப பலவனமா தலையில் கை வச்சு ஜாம் பண்ணிட்டு போயிடும். அவரோட கடமை அவர் செய்வார், பாஸ்டர்மாவோட கடமை பாஸ்டர்மா. ஆனால் உன் கடமையில் நீ எப்படி இருந்த யோசித்து பாருங்க. ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ண. அதே போல் சீக்கிரமாக வாங்க. பாஸ்டர் வரத்துக்கு முன்னாலே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருங்க, வர்ஷிப் நடத்துங்க. எல்லாம் பாதி வர்ஷிப் நடந்துன்னு வரக்கூடாது. சண்டே ஸ்கூல் டீச்சர், நான் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்தேன், சாட்சி அது. சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் அப்போது ஒரு பிள்ளை லேட்டாக வந்துச்சு. நம்ம எதிர்க்க தான் திடீர் நகர் தான் நம்ம ஃபஸ்ட்டு. ஆமாம், திடீர் நகர்லேருந்து ஒரு பிள்ளை வரும், 2-3 பசங்க, நிறைய பசங்க வரும். அதில் ஒரு பிள்ளை ஓடியாரும். அப்போ வந்துட்டு நாங்கள் போய் உட்காரத்துக்கு முன்னாலே அந்த பிள்ளை வந்து உட்காந்தோம். நான் சொல்லுவேன், ஏமா கீழே வர்ஷிப் வந்து சாம் சுந்தரையா வந்து சண்டே ஸ்கூல் பசங்களாம் மேலே போவோம்னு சொல்லும்போது வரதானம்மான்னு. அது வந்து என்ன பண்ணும் தெரியுங்களா, இல்லைம்மா இல்லை ஆண்டி, நான் வந்து ஒரு தரிசனம் கண்டா சொல்ல வந்தேன் ஆண்டி. என்னம்மா தரிசனம்? நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், எங்கள் அப்பா வந்து ரிஷா ஓட்டுறாரு, எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிப்பார். அப்போ நான் டெய்லி வந்து இங்கே ஜாம் பண்ணுவேன், என்கிட்ட சொல்லுவோம் ஜாம். அப்போ நான் ஏன் கீழே கடகடன்னு வந்துடுறேன்னா, சாம் சுந்தரையா கிட்ட வந்து வெளியே வந்து ஏசப்பா நிற்கிறாரு, வாசலாண்ட நிற்கிறாரு. அப்போ சீக்கிரமாக வர்றவங்களே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணி ஸோ அதுக்கு அதான் தலையில் கை வச்சு ஜாம் பண்ணி அனுப்புகிறாரு. அதான் ஓடி வரேன். அதுக்கப்புறம் ஆராதனப்போ ஆண்டவர் சாம் சுந்தரையா வந்து நின்னோடனே பின்னால் போய் நின்றுடுறாரு. அந்த பிளஸ்ஸிங் நான் வாங்கணும், என் அப்பா ரட்சிக்கப்படுவார் தான் ஓடியாந்து வந்த ஆண்டி, இன்றைக்கி நான் வாங்கினா தான் சொல்கிறதுக்கு வந்துட்டேன் ஆண்டி, சீக்கிரமாக மேலேன்னு சொல்லி. இவ்வளோ ஒரு இது பாருங்களேன். இங்கே கூட யார் வந்து நிற்கிறாங்க, முதல்ல யார் வந்து நிற்கிறாங்க, ஏசப்பா உங்களை வெல்கம் பண்ண வந்து நிற்கிறாரு. அவர் தொடுதல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, பாஸ்டர் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாலேயே வந்து என்ன பண்ணிடணும், உட்காந்து அப்போ தான் நம்மளை விடுவிப்பார். இங்கே 38 வருஷமாக படுக்கையாக இருந்தான். அவனை கொண்டு போய் அந்த தண்ணி கலக்கும் போதும் அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் இருந்தாலும் அவனால எழுந்து போக முடியல. எழுந்து போகிறதுக்கு முன்னால் என்ன ஆயிடுது, யாராவது ஒருத்தர் போய் இறங்குறாங்க. அந்த தண்ணி கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. அது ஒரு பிளஸ்ஸிங், அந்த தண்ணியில் அது ஒரு விடுதலை தண்ணி. அப்போ இவனை கொண்டு போய் இவன் போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுது, இவன் 38 வருஷமா படுக்க இருக்கணும், எப்படி எழுந்துப்பான்? எழுந்து அவனோட திங்ஸை விட்டா கூட அவன் எழுந்து போய் இறங்கணுமே, குளத்துல இறங்கணுமே, இறங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனோட வாழ்க்கையில் விடுதலையே இல்லை. 38 வருஷமா விடுதலையே இல்லை. அவனுக்கு ஒரு வாஞ்ச விருப்பம் இருந்தா, ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும் வாஞ்ச விருப்பமா இருந்தான். அப்படி இருக்கும் போதும் ஆண்டவர் பார்க்கிறாரு. யார் பார்க்கறது? அந்த இடத்துல ஏசப்பா வந்திருக்காரு. ஏசப்பா வந்து பார்க்கிறாரு அந்த இடத்துல. அப்ப பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஏசு அவனை நோக்கி, இல்ல அது இது படிக்குமா 7ஆம் வசனம், அதற்கு
ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுவான். நான் ஒரு போறதுக்கு முன்னாலே வேற ஒருத்தர் போய் என்ன பண்ணிடுறாரு, இறங்கிடுறாரு. இப்போ வந்து சர்ச்சுக்கு வரதுக்கு நல்லா ஆட்டோ இருக்குது, நல்லா ஈஸியாக ஆட்டோ இல்லை என்ன சொல்லுவாங்க, கார் இருக்குது. ஓலா புக் பண்ணால் சொயின்னு கொண்டு வந்து விட்டுறான், அட்ரஸ் கொடுத்தா இல்லைன்னு கூட. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருந்து கூட நம்ம எவ்வளோ சீக்கிரம் வரோம், ரொம்ப சீக்கிரம் வரோம்ல. சீக்கிரமாக வருமா? சீக்கிரமாக வரணும். நான் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் எல்லாரும் சீக்கிரமாக வராங்களோ, இந்த இடம்லாம் காலியாக இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் நல்லாரும் என்ன பண்ணணும், கூட்டுன்னு வரணும். கூட்டுன்னு வந்து இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும், இன்னும் சேர்களை போட்டு ஃபில் பண்ணணும். அநேகம் ஏன்னா காலம் இல்லை, தாமதமாக இருக்கிற காலம் கிடையாது இது, நம்ம அசதியாக இருக்கிற காலம் கிடையாது, இது முடிஞ்சிச்சு. இது கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. அவரோட வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஆத்துமா ஆதாயம் செய்யணும், ஆத்துமா மேலே பாரமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஏசப்பா நான் எப்படியாவது ஒரு ஆத்மாவாவது இந்த சபைக்கு கூட்டு போகணும், சபைக்கு அந்த ஒரு குடும்பத்தில் விடுதலை கிடைக்கணும்னு ஜெபிக்கணும். அப்போ இவன் கொண்டு போய் விட யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும்போது படிங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்துடு. முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை நோக்கி பார்க்கணும். அங்க என்ன ஆச்சு, சகையை ஆண்டவர் மேல அண்ணாந்து நோக்கி பார்த்தாரு. இங்க இயேசு டைரக்டா வந்து என்ன பண்றாரு, அவனை நோக்கி பார்க்கிறாரு. நோக்கி பார்த்து என்ன சொல்றாரு, எழுந்துடு. உங்களை கூட கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு, உங்க குடும்பத்தை நோக்கி பார்க்கிறாரு. நீங்க சொல்லலாம், நான் இத்தனை வருஷமா நான் கடன் பிரச்சனைல இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமா என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, நான் இத்தனை வருஷமா என் விடுதலை கிடையாது, இன்றைக்கு எனக்கு விடுதலை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே விடுதலை உண்டுங்க. நீங்க நினைக்கலாம் எனக்கு விடுதலை இல்லையேன்னு. இவன் கூட நினைச்சிருப்பான், 38 வருஷமா நான் படுத்துன்னு இருக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னை கொண்டு போய் விடுறது யாரு விடுவாங்க, எனக்கு யாருமே இல்லையே, நான் இப்படியே படுக்கையா தான் இருப்பேனான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒருவர் உண்டுங்க, உங்களை நோக்கி பார்க்கிற ஒருவர் உண்டு, உங்களை நோக்கி பார்க்கிற, உங்க குடும்பத்தை நோக்கி பார்க்கிற ஒருவர் உண்டு, உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் உண்டு. நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். அவனு இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கேட்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றான், என்ன இயேசுவே என்னை எழுந்து, இயேசு நோக்கி பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எழுந்துடு. உங்களை கூட கர்த்தர் நோக்கி பார்த்து எழுந்துடு, இந்த பிரச்சனைல இருந்து எழுந்துடு. அந்த பிரச்சனையை நீ நினைச்சிட்டு இருக்காத, உன் கடன் பிரச்சனையை நீ நினைச்சிட்டு இருக்காத, உன் பலவீனத்தை நீ நினைச்சிட்டு இருக்காத, உன் வியாதியை நீ நினைச்சுக்க, எழுந்துடு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து என்ன சொல்றாரு, எழுந்துடுங்க. எழுந்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும். உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே உட்காந்துட்டு அழுதுனே தான் ஒண்ணுமே நடக்காது. அந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்த்து எழுந்துடு. அப்போ படிங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்துடு, நோக்கி பார்க்கிறாரு, உன் படுக்கை எழுந்துடு நடன்றாரு. உன் படுக்கை எடுத்துக்கணும், உன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தத்தை எடுத்து நட, விசுவாசத்தோட நட. அப்போ என்ன பண்றாரு, உடனே அவன் படிங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனா. அவன் நடக்க 38 வருஷமா நடக்க முடியல. இது ரெண்டாவதாக என்ன கிடைச்சது, அவன் வாழ்க்கையில விடுதலை கிடைச்சது. லூக்கா 13:10-13 குஷ்டு குருடர்களுக்கு கர்த்தர் விடுதலை, நிறைய விடுதலை கிடைச்சது. 10 குருடர்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டுகிட்ட வந்து நீங்கி போனோன்னு ஜெபம் பண்ணாங்க. 10 பேரும் விடுதலை கிடைச்சது. வந்து நன்றி சொன்னது எத்தனை பேர், ஒருத்தர் தான் வந்து நன்றி சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பேட், அந்த காலத்துல ஒரு பேட். நம்ம கூட நன்றி உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது என்ன சொன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சை சொல்லணும். ரெண்டாவதாக விடுவிப்பன என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா. நம்ம யாரோட நாமத்தை அறிஞ்சிருக்கோம், 3வது பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறோம். ஒரே வசனத்துல நம்ம யாரோட நாமத்தை அறிஞ்சிருக்கணும், இயேசுவின் நாமத்தை அறிஞ்சிருக்கோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நம்ம அவருடைய நாமத்தை சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும், என்னம்மா எல்லாம் கவனிக்கிறீங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க, உங்க வாயில அறிக்கை செய்யுங்க. என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அவருடைய நாமம் அதிசயமான நாமம், அவருடைய நாமம் அற்புதம் செய்கிற நாமம், அவர் நாமம் விடுதலை கொடுக்கிற நாமம், அவர் நாமம் பேய்கள் நடுங்க நாமம். அவருடைய நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே என்ன, அவன் பேய் நடுங்கும். உங்க அம்மா பேரை சொல்லி பாருங்களேன், இல்ல உன் பேரே சொல்லுங்க. நான் பெரிய ஊழியக்காரன், என் பேர் என்ன தெரியுமா,
நான் பெரிய ஆளுன மூடு வாயப்பா. இயேசுவின் நாமம்னு சொல்லி பாருங்க, அப்படி நடுங்கி அடங்கி உங்க கால் கீழே விழும். நல்ல சொல்லுமா? அப்ப இயேசுவின் நாமத்துக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. நம்ம இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஜெபம் முடிச்சுட்டு கூட நம்ம என்ன செய்ய? இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள ஜீவனும்ல, இயேசு நாமத்தினே சொல்றோம்ல. அப்ப இயேசு நாமத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இயேசு நாமத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை கூட ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிரச்சனைகளை கூட இயேசு நாமத்துக்குள்ள ஒப்புக்கணும். இயேசு நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். இயேசு நாமத்தை சொல்ல 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 தான் நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இயேசு நாமத்தை சொல்லாம எதனா நடந்திருக்கா? அதுதாம்மா நமக்காக தாம்மா அவர் மரிச்சாரு. அவர் நாமத்தை யூஸ் பண்ணதாம்மா நமக்காக சிலுவையில, கல்வாரி சிலுவையில தொங்குனாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக நம்ம கெட்ட சிந்தனைகளை அந்த குடும்பத்தை என்ன பண்ணலாம், அவங்கள என்ன செய்யலாம், இவங்களை என்ன செய்யலாம் யோசிக்கிறோம்ல. யோசித்து 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 கண்ணு பார்க்குது, சிந்தை செய்து, கரை என்ன பண்ணுது? யூஸ் பண்ணுது, கால் நடக்குது. இந்த அவைங்கள்லாம் வேலை செய்ய வைக்குது எது? அதனால தான் நமக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணார்? முற்கிரீட சூட்டப்பட்டார். நல்ல கிரீட சூழ வேண்டியது என்ன சூட்டப்பட்டார் ஆண்டவர்? முற்கிட. அந்த முள் எவ்வளோ பெரிய முள், சின்ன முள் குத்திக்கினாலுமே என்ன பண்ணிடும்? ஓ செப்டிக் ஆகிடும், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, முதல் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணோம்? அது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தோன்ட்டு ஓடுறோம்ல. ஆனால் ஆண்டவருக்கு எப்படி நம்மளால் என்ன பண்ணார்? ஆண்டவர் முற்கிரீட சூட்டப்பட்டார். ரத்தம் ஊற்றுது. யாருக்காக? நம்ம யோசிக்கிறதுனால, நம்ம அவங்கள என்ன பண்ணா ஏது பண்ணா நம்ம யோசிக்கிறதுனால முற்கிரீட சூட்டப்பட்டது. நம்மளுக்காக அவர் சிந்தப்பட்டார் ரத்தம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? வாஞ்ச நம்ம அவருடைய நாமத்தை நம்ம அவருடைய நாமம், என்னுடைய நாமத்தை என் பிள்ளைங்க யூஸ் பண்ணணும், என்னுடைய பேரை யூஸ் பண்ணணும், என் பேரை சொல்லணும், என் நாமத்தை அவர் சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சார். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 என்ன பண்ணும்? பிசாசு ஓடி போயிடும். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 கஷ்டங்கள் நீங்கிடும். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை கிடைக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது தான் அதிசயங்கள் நடக்கும் நம்ம குடும்பத்தில். நம்ம இயேசு மேல் எதுனாலும் சோத்திரம் சொல்லி, ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாமத்தில் நான் கேட்குறேன் ஏசப்பா, எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பான்னு என்ன பண்ணுவார்? ஏசப்பா கொடுப்பார். கொடுக்காத இருக்கவே மாட்டார். நம்ம கேட்குற விதத்தில் கேட்கணும், நம்ம சொல்கிற விதத்தில் கேட்கணும், நம்ம பேசுகிற விதத்தில் பேசணும். ஆண்டவருக்கு நம்ம மேலே நேசிக்கிற தேவனாக அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணும்போது தான் கர்த்தர் பெரிய அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் இங்கே நாமத்தை யூஸ் பண்ணுங்க, என்ன கிடைச்சுன்னு பார்க்கலாம். 3 அதிகாரம் 3ஆம் வசனம் 4, 5, 6 படிங்க. பிரவேசிக்கிற போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அங்க அப்படியே இருங்க பிரதர், அதுல கை வச்சுக்கோங்க அந்த வசனம். அங்க ஒரு பிச்சை கேட்கிற ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவன் என்ன பண்றான்? எத்தனை தாயார் உட்கார வச்சுட்டு தேவாலயத்துல உட்கார வச்சுட்டு அவங்க ஆலயத்துல பிச்சை கேட்கிற ஒருத்தர் இருந்தார். அந்த பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப படிங்க. பேதுரும் யோவானும் அவனை உற்று முதலாவது கர்த்தர் பார்த்தார், ஏசப்பா பார்த்தாரு சகையுவை. ரெண்டாவது ஏசப்பா பார்த்தாரு யாரு? 38 வருஷமா சிக்காத. இப்ப பேதுரு பாக்குறாங்க. பேதுரும் யோவானும் அந்த பிச்சைக்காரனை என்ன பண்றாரு? நோக்கிப்பார். நம்ம கிட்ட கூட அந்த ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க பிரதர் வசனம். நம்ம கிட்ட கூட ஏசப்பா கொடுத்துருக்காரு, வல்லமை கொடுத்துருக்காரு. நம்ம பார்க்கும்போதே பிசாசுங்க நடுங்கும். ஏன்? இயேசுவின் நாமம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு தெரியும். இந்த 4 இந்த தலையில யார் எழுதி என்ன வச்சிருக்காங்க? ஐயோ இந்த பசங்க வந்து ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க கிறிஸ்துவங்களா, ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லி நமக்கு நாமத்தை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? மேடம் கிட்ட இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணுக்குது. என்ன இருக்குது? இயேசுவின் நாமம். அப்ப படிங்க பிரதர். அது 8ஆம் முதலாவது பேதுரு யோவானை நோக்கி பார்த்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? பேதுரு யோவான், நீ என்ன நோக்கி பாரியா, என்ன நோக்கி பாரு. யார்கிட்ட சொல்றாரு? அந்த பிச்சைக்காரங்கிட்ட. அப்ப என்ன பண்றாரு? படிங்க. அது அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் பாரு எப்படி பத்தி அவனோட செல்ஃபிஸ்ட். ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கல. அவர்கிட்ட எதனா நிறைய காசு கொடுப்பாரு, வாங்கின்னு ஓடிடலாம்னு நினைச்சிட்டு நோக்கி பார்த்தார். ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்ம வாஞ்சி என்னன்னு. ஆண்டருக்கு மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிந்திருக்கிற தேவன். நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிற தேவன் இருக்க. அப்ப நோக்கி பார்த்து படிங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
படிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, பாஸ்டர் கிட்ட ஒண்ணுமே இல்லை, பாஸ்டர் மாட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒன்று விசேஷமானது ஒன்னே இருக்குது. என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் இருக்கு. இயேசுவின் நாமம் இருக்கு அவங்கக்கிட்ட. அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது எல்லாமே விடுதலை கிடைக்குது. அப்போது நம்ம கூட என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உண்மையாக என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் எப்போயுமே ஆண்டவரே நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அந்த பெருமை கிடையாது. நான் நர்ஸ் அதில் கிடையாது. நானாலும் என்கிட்ட இருக்குது ஒன்று என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் நம்மக்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார்? லாஸ்ட்டாக படிங்க, லாஸ்ட் அந்த சங்கீதம் 91. நம்ம இதெல்லாம் 3 காரியம் நம்ம செஞ்சோம்னா 4வதாக ஆண்டோடைய வேலை என்ன வேலை? உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்தணுமா? நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் மேலே வாஞ்சியாக இருக்கணும். 2வதாக நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கார். 3வதாக அவர் என்ன பண்ணுறாரு? நான் நாமத்தை அறிஞ்சிருக்கணும். எது இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? இயேசுவின் நாமத்தில், ஏசப்பா உங்களுடைய நாமத்தில் நான் கேட்குறேன் ஏசப்பா, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அப்படி தான் ஜோம் பண்ணேன். ஏசப்பா உங்களுடைய வசனம், இதில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு சொத்து, இதில் இருக்கிற வசனங்கள்லாம் நமக்கு பொக்கிஷம். இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம கேட்கணும். நான் சொல்லுவேன், எப்பவுமே ஜெபிக்கும் போது சொல்லுவேன், நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க விடுதலை தருவேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த தேசத்துக்கு ஒன்று கூட்டு போவேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த நாட்டில் என்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த ஊழியத்தை தருவேன்னு சொன்னீங்க. இப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நான் சொன்னேன், நான் செய்வேன். அது வரல நம்ம என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். அப்போ ஆண்டோட நாமத்தில் நம்ம கேட்கும்போது நம்மளை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. என்ன, நான் ஊழியத்துக்கு வர நேரத்துக்கு முன்னால் நான் நர்ஸாக இருந்தேன், ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். நர்ஸாக இருந்தேன். நர்ஸுன்ட்டு ஆண்டர் என்னை கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு. 2வது மக பிறந்தோன்னு ஊழியத்துக்கு வாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டரே ஊழியத்துக்கு வரேன், நான் கலர் புடவை தான் கட்டுவேன், வெள்ளை புடவைலாம் கட்ட மாட்டேன். எனக்கு வெள்ளை புடவை கட்டு சர்ச்சுக்கு ஒரு நாள் சண்டே கட்டுவோம், அதோட அவள் தான். மற்ற நாளில் வெள்ளை கலர் சாரீனா ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதுவும் ரொம்ப ரோஸ் கலர், பிங்க் கலர், இதெல்லாம் ரொம்ப லைட் கலர் ரொம்ப லைக் பண்ணி கலர்ஸ்லாம் கட்ட மாட்டேன். ஒன்லி சண்டே மட்டும் தான் ஒயிட் கட்டுவேன். அப்படின்னா அப்போ ஆண்டர் சொன்னார், இல்லை நீ ஊழியத்துக்கு தான் வரணும்னு. அப்போ ஊழியத்துக்கு ஒன்று என் 2வது மக கால் பெண்டாகி பிறந்தான். அப்போ ஆண்டர் சொன்னார், நான் சொன்னேன் ஆண்டர்கிட்ட டீல் போடுவேன், எனக்கு நான் ஊழியத்துக்கு வரேன், நான் போய் ஆண்டர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், விடுதலை கொடுப்பேன், என் குடும்பத்தில் விடுதலை, நான் போய் எங்கே அந்த இன்னொருத்தருக்கு சொல்கிறது ஆண்டு ஏன் பிள்ளை நடக்கணும் உதவி செய்யுங்கன்னு. அப்போ என் 2வது மக கால் இப்படி வயிற்றில் உட்காந்து இப்படி பெண்டாயிடுச்சு. டாக்டர் பாலையா குட்டி சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணி நரம்பு இழுக்கணும். அப்போ நாங்கள் தேட்டரில் இருந்ததுனால இழுத்தா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். சம்டைம்ஸ் பிள்ளைங்க நல்லா நடக்கும், சம்டைம்ஸ் பிள்ளைங்க நடக்காது, அப்படியே சப்பானி ஆட்டம். அந்த நரம்பு இழுத்துட்டா வேல்யூ கிடையாது. அப்போ நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். என் மாமியார் சொன்னாங்க டெய்லி அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி ஜெபம் பண்ணி அவள் எழுந்து நடப்பா பாருனாங்க. எங்கள் மாமியார் சிஸ்டர் சாரவணஜம்மாவுக்கு ஒரு கோயிலுக்கு போகிற விசுவாசி. அப்போ நான் அதே போல் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு கர்த்தர் அற்புதம், ஷார்ட்டாக முடிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செஞ்சார், விடுதலை கொடுத்தார். எழுந்து நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்துட்டப்போ சாம்சன் ஏதாவது போய் ஜெபம் பண்ணேன். அப்போ சாம்சன் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? நீ லீலா அம்மா போல் மாறணும். எங்கள் ஐயா ஜிப்பாலாம் போட ரெடி தான், நீ லீலா அம்மா போல் மாறணும்னு. அப்போ லீலா அம்மா போல் மாறணும்னா என்ன அவங்க கட்டுவாங்க? ஒயிட் சாரி தான். சரிப்பா மாறிட்டேன். கர்த்தர் என்ன பண்ணார்? அழகாக ஒயிட் சாரி காட்ட வச்சுட்டார். இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஊழியத்துக்கு வர்றது நேரத்தில் என்ன சொன்னாங்க எல்லாம், ஐயோ நீ ஊழியம் செய்யறதுக்கு லாக்கியில், உனக்கு கோபம் வரும், ஷார்ட் டெம்பரு, இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு நீ விட்டுட்டு வந்துடு, என் குடும்பத்தில் என் அண்ணங்களாம் நீ ஊழியம் செய்ய முடியாது, உன்னால் அதை சகிக்க முடியாதுன்னாரு. நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டரே இவர்கள் மத்தியில் என்ன பண்ணுங்க, உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் என்ன நிறுத்துங்க. யார் கூட பிறந்தவங்க மற்றவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொன்னாலும் நீர் எனக்குள்ளே இருக்கிற ஒரு இயேசு பெரியவர், உன்னை தான் நம்பி வந்திருக்கிறேன், நீங்கள் நடத்துங்க. என்னை கர்த்தர் எல்லாரும் என் குடும்பத்தின் மத்தியில் என்னை கொண்டு போய் என்ன பண்ணிக்கிறாரு, உயர்ந்த அடக்கத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு. எல்லாரும் சொன்னவங்களாம் இப்போ பார்க்குறாங்க, ஐயோ அப்பா நீயான்றாங்க. நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கிறாங்க. நம்ம பெருமை எல்லாத்தையும் விடுற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனோட வாஞ்சியை நிறைவேற்றுறது 4 காரியம் செய்யலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு விடுவிக்கிறது. வாஞ்சியாக இருக்கணும், நம்ம ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கணும், சபைக்கு வர வாஞ்சியாக இருக்கணும், கற்றுக் கொடுக்கறதுல வாஞ்சியாக இருக்கணும், உபாசம் எடுக்கிறதுல வாஞ்சியாக இருக்கணும், ஜெபிக்கிறதுல வாஞ்சியாக இருக்கணும். வாஞ்சியாக இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியங்களாம் விடுவிப்பார்.
அவரோட நாமத்தை யூஸ் பண்ணும்போது நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணார், உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கத்திரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நம்ம சொல்லுவோம் ஆண்டர்கிட்ட, ஏசப்பா நான் என்னோட உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கும், நிறைய வாஞ்சைகள் இருக்கும். இந்த வருஷம் முடிய போது என்னோட பிரச்சனைகள் தீரும் ஆண்டவரே. நிச்சயமாலுமே தீரும். நிச்சயமாலுமே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாலுமே அது உங்களுக்கு விடுதலை தான். இந்த மாதம் விடுதலை. ஒரு தாய் ஒரு கர்ப்ப குழந்தைய சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து 11வது மாதத்துல அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ எனக்கு 10 மாதம் நான் சுமந்தனே, எனக்கு அருமையான குழந்தைய கொடுத்துறேன்னு சந்தோஷப்படுவான். அதே போல இந்த வருஷம் தொடங்கி 10 மாதங்களும் உங்களோட பிரச்சனையை நீங்க சுமந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில நீங்க சுமந்து இருக்கிறீங்க. இந்த 11வது மாதத்துல உங்களுக்கு சந்தோஷமான மாதம், உங்களுக்கு விடுதலை மாதம். நீங்க அவர் மேல வாஞ்சா இருக்கிறபடியா உங்களை கொண்டு போய் உயர்ந்த அடக்கத்துல கொண்டு போய் நிறுத்துவார். ரீபாலபா சந்தலா துரி கபாலதரபா ரீபாலதரபா உத்தியாலபா. உங்க வாஞ்சை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல கேளுங்க, இயேசுவின் நாமத்துல கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்சோன்னு உங்களுக்கு உயர்ந்த அடக்கத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். உங்களை நேசிக்கிறேங்க அருமையான தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தர். வந்திருக்கிற விசுவாசிகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீரையா. நான் முகத்தை தான் பார்க்கிறேன், உள்ளத்தின் கிரைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனையா. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த மாதம் என் பிள்ளை ரட்சிப்புக்குள் வரமாட்டார்களா? இந்த மாதம் என் கடன் பிரச்சனை தீராதா என்று வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு கர்த்தாவே வந்திருக்கிற பிள்ளைகளோட வாஞ்சத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் கர்த்தாவே. இன்று முதல் கர்த்தாவே இவர்கள் ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும் கர்த்தாவே. இந்த மாதம் விடுதலை மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் அற்புதம் செய்கிற மாதமாய் மாறட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பாக. அருமையான போதகரும் பாஸ்டரும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சொன்ன ஜப குறிப்புகள் எல்லாம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே அவரோட தேவையில் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. உள்ளத்தில் அநேக தேவையில் உண்டு கர்த்தாவே. அப்பா அநேக தேவையில் உண்டு கர்த்தாவே. உம்மண்டையில் அவர்கள் கேட்கிறார்கள் கர்த்தாவே. ரீபலப சந்தல துரி கமாலதர பௌதியானமா ரீபலதரா துரி கபாலதரமா தடைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டு தகப்பனே அவர்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். பாஸ்டர் மாமி ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று எழுதி சாட்சி சொல்லட்டும் கர்த்தாவே. அப்படியா நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீ மாற்றுவீராக கர்த்தாவே. தகப்பனின் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் நல்ல கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை கர்த்தாவே. பிரகாசம் அடையத்தக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும் பாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த காலையில உண்மையாவே முதல் வாரத்துல எங்கள் ஒவ்வொருத்தரோட நீ முகமுகமாய் இடைப்பட்டதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட வசனத்தின்படியே அவர்களை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்ன தேவன் இந்த மாசம் முழுவதும் உங்களுடைய கருத்துக்குள்ள எங்களை கொடுத்துடுறோம். எங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் நீங்க தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். உண்மையாவே நீங்க எது கொடுத்தாலும் உங்க ராஜ்யத்தை நாங்க கட்டவா காணப்படணும். உண்மையா பாஸ்டர் அம்மா சொன்னது போல உண்மையாவே அவங்களுடைய அப்பா எது வியாதி வந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் மரணம் வந்திருக்குது, அந்த இடத்துக்கு அந்த மரணத்துக்கு ஏற்ற தேவைகள் தந்தாலும் அதுக்கேற்ற காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லும் போது நீ அப்படியே தந்திருக்கிறியப்பா. அது போல நாங்க கூடப்பா வியாதியா இருந்தாலும் மரணமா இருந்தாலும் எந்த காரியமா கேட்டாலும் அதை நீங்க எங்களுக்கு தந்து எங்களை உயர்த்தும் போது எங்க கையை நாங்க மூடாதபடி உண்மையாவும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்க தாராளமா தந்து உங்க நாமத்தை நாங்க அதிகமா உயர்த்த கர்த்தர் கிருபை தாங்க. குறிப்பா நாங்க வார நாட்கள்ல லீவு நாங்க போடக்கூடாதுப்பா, நேரத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்பா ஆராதனையில நீங்க தான் வந்து இந்த இடத்துல நிக்கிறீங்க, அதை நாங்க உணரணும்பா.
ஏனோ தானன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அப்பா கடமைக்காக வரக்கூடாதுப்பா, உண்மையா எங்களுக்காக ரத்தத்தையே கொடுத்து எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்து அப்பா இந்த நாள்ல இந்த இடத்துல நீ வந்திருக்கிற கர்த்தர், நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் நீ கட்டளையிடணும். எல்லார் வீட்டிலும் இருக்கிற கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், குடும்பத்துக்குள்ள காணப்படுற சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும். நீ அன்னைக்கு சகை வீட்டுல எப்படி அப்பா போய் தங்கனையும், அது போல இன்னைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு வீட்லயும் நீ போய் தங்கணும். அவர் எப்படி ஓடியாந்து ஜன கூட்டத்துக்கு அப்பா மத்தியில உன்னை பார்க்க முடியாத இருந்தாலும் மரத்துக்கு மேல போய் நின்று என்ன யாரும் பார்க்க தேவையில்ல, இயேசுதான் நான் பார்க்கணும்னு உன்னையே பார்த்ததுனால தானே அவர் வீடை தேடி நீங்க போனீங்க. அந்த வீட்டுல ரட்சிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. எங்க வீட்டுல கூட அப்படி வரணும் கர்த்தாவே. அப்பா பேதர் வீட்டுல நீங்க போனதுனால தானே மாமி காய்ச்சலா இருந்தவங்களுக்கு சுகம் கிடைச்சது. அது 38 வருஷம் வியாதியில படுத்தவன் யாருனா ஒருத்தர் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்க மாட்டாங்களான்னு இந்த வியாதியை பத்தி கவலைப்பட்டே இருந்தான். நீங்க போய் சுகம் கொடுத்தீங்களே, அது போல இந்த இடத்துல கூட யார் யார் எந்தெந்த வியாதியில தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்தோம் அந்த வியாதி அப்படியே அவங்க சரீரத்துல இருந்தாலும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெறுவார். சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பா அந்த விஸ்வநாத அம்மா கூட சுகத்தை கர்த்தர் கொடுங்க. விஸ்வநாத அம்மா உன் கருத்துல நான் கொடுக்கிறேன். அதே போல தெபோர அம்மா கூட நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ கட்டளையிடுங்க. இந்த சந்திர அம்மா கூட நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ கட்டளையிடுங்க. இந்த குமாரி கூட நல்ல சுகத்தை பலத்தை நீ கட்டளையிடுங்க. இங்க வந்த இந்த கனி கூட நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. யார் யாரு இந்த இடத்துல வியாதினால அப்பா நிறைய போராட்டத்துக்குள்ள காணப்பட்டாலும் இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. உன் கருத்துக்குள்ள கொடுக்கிற வெண்ணில கூட நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்தம் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.